முஸ்லிம் மக்கள் கழகம் திண்டிவனம் நகர நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனை கூட்டம். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். திண்டிவனத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் நகர நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனை இன்று 3 மணி முதல் 5 மணி வரை இருதயபுரம் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தாவூத் அலி தலைமை தாங்கினார். முகமதி சாதிக் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஷர்மிளா, சர்தார் அகமது, ஷேக் தாவூத், நிசார் அகமது, ஹசேன் அகமது, ராஷித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக நிறுவன தலைவர் முனைவர் சு ஜெயினுத்தீன், மாநில பொருளாளர் அப்துல் காதர், மாநில இளைஞரணி தலைவர் விக்ரம், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷோகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹக்கீம் நன்றி கூறினார். ஈரான் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏகாதிபத்தியத்தை முஸ்லிம் மக்கள் கழகம் வன்மையாக கண்டித்தது. புதிய நகர நிர்வாகிகள் தேர்வு. கூட்டத்தின் வாயிலாக திண்டிவனம் நகர நிர்வாகிகள் பின்வருமாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நகர செயலாளராக தாவூத் அலி, நகர தலைவராக முகமது சாதிக், நகர துணைத் தலைவராக சர்தார் அகமது, நகர துணை செயலாளராக ஷேக் தாவூத், நகர இளைஞரணி தலைவராக நிசார் அகமது, நகர இளைஞரணி செயலாளராக ஹசேன் அகமது, நகர அமைப்புச் செயலாளராக பவித்ரன், நகர மகளிரணி அமைப்பாளராக ஷர்மிளா ஆகியோர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள்: 1. கொசு ஒழிப்பு நடவடிக்கை. திண்டிவனம் நகரில் கொசு தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் டெங்கு போன்ற நோய்களின் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நகரம் முழுவதும் கொசு மருந்து புகைத்தளிக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டம் வலியுறுத்தியது. 2. மேம்பாலத்தில் மின்விளக்கு வசதி. முன்னாள் அமைச்சர் வழக்கறிஞர் DG வெங்கட்ராமன் முயற்சியால் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் எரியாததால் விபத்து அபாயம் நிலவுகிறது. எனவே பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக மின்விளக்குகள் பொருத்தி செயல்படுத்த வேண்டும் என்று நகராட்சியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 3. இந்திய வங்கி சேவை குறைபாடு. திண்டிவனத்தில் செயல்படும் இந்திய வங்கியில் நுகர்வோருக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும், வங்கியின் முன்பகுதியில் உள்ள ATM இயந்திரம் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் மன உளைச்சலுக்குள்ளாகின்றனர். எனவே ATM இயந்திரம் அனைத்து நாட்களிலும் இயங்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வங்கி சேவையை மேம்படுத்த வேண்டுமென வங்கி மேலாளரிடம் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் பொதுமக்கள் நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டதாகவும், மக்கள் பணியில் தொடர்ந்து செயல்படுவோம் என முஸ்லிம் மக்கள் கழகம் திண்டிவனம் நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது.